ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், சிம்பிளான டிசைன் பார்க்க போகிறோம். ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய துணி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 1/2 மீட்டர் எடுத்துக்கணும். கோல்டு கலர் கிளாத் 1/2 மீட்டர் எடுத்துக்கணும். கேன்வாஸ் எடுத்துக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய லைனிங் கிளாத், மெயின் கிளாத்து. இப்போ இதோட அளவுகள் பார்த்துடலாம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15.25, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இப்போ இந்த பகுதியை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். நெக் பகுதியை நம்ம கேன்வாஸில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ இதோட அகலம் பாருங்கள் 2.5 இன்ச்சு, உயரம் 10 இன்ச்சு. இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ரவுண்டு ஷேப் தான் நம்ம போட போகிறோம். கழுத்துக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒடுக்கமாக கீழே மட்டும் பார்த்திங்கன்னா அகலமான ஒரு ரவுண்டு போட போகிறோம். இந்த டிசைனுக்கு இந்த மாதிரி போட்டால் தான் அந்த கழுத்து பப்பரப்பான அகலமாக போகாமல் நம்மளுக்கு ஒடுக்கமாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மேலே பாருங்கள், அதே 2.5 இன்ச்சு அகலத்தில் குறிச்சிட்டு கீழே மட்டும் கொஞ்சம் அகலமாக நம்ம போட்டுக்கலாம். ஒரு 3/4 இன்ச்சு அகலத்தில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு 1 இன்ச்சில் மார்க் பண்ணி இது போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவுட்லைனுக்கு 1 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த நெக் டிசைனுக்கு நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். இது கொஞ்சம் ஹெவியான டிசைன், அதனால் கேன்வாஸ் பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிரும். இதை பாருங்கள், இப்படி இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். லைனிங் கிளாத்தில் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் பாருங்கள், வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு உள் லைனை பாருங்கள், இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். நெக் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்லேயே கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு இது போல் நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ கேன்வாஸ் ஃபுல்லாகவே பாருங்கள், நழுவாமல் இருக்கிறதுக்கு இது போல் பின் குத்திக்கலாம். அங்கனங்கன கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி கேப் விட்டு இது போல் பின் குத்திக்கலாம். உள்ளே போட்டிருக்கக்கூடிய லைன் போட்டுட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த லைனை ஒட்டியே கேன்வாஸ் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அளவு சரியாக இருக்கும். இப்போ உள் லைன் பாருங்கள், கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த பின் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். இப்போ அவுட்லைனில் பாருங்கள், அந்த கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை இது போல் வச்சுக்கலாம். பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உள் ரவுண்டில் முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிக்கலாம். இதுக்கு கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம உள்பக்கமாக தள்ளி விட்டுட்டு நெக்கோட ஷேப்பை கரெக்டாக வந்து அழகாக நீட்டாக எடுத்து விட்டுறலாம். எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள், நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்திலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் கரெக்டாக மேட்சாக இருக்கணும். மெயின் கிளாத் நம்ம என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் கரெக்டாக எடுத்துக்கணும். இந்த படிமான தையல் போடும் பொழுது தையல் பார்த்திங்கன்னா பொடி தையலில் இருக்கணும். நார்மல் தையலாகவும் இருக்கக்கூடாது, பெரிய சைஸ் தையலாகவும் இருக்கக்கூடாது, பொடி தையலாக இருக்கணும். தையல் வளைவு நெளிவு வராமல் நேராகவும் இருக்கணும். இப்போ பாருங்கள், கழுத்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணி இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம கேன்வாஸ் பயன்படுத்தி தைக்க போகிறோம். கேன்வாஸை இது போல் ரெண்டாக மடிச்சுக்கலாம். இப்போ ப்ளவுஸையுமே பாருங்கள், இது போல் கரெக்டாக ரெண்டாக மடிச்சுட்டு மடிப்பும் சேமாக இருக்க மாதிரியே வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய கேன்வாஸில் இருக்கக்கூடிய பிசிறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது போல் கரெக்டாக ரெண்டாக மடிச்சுட்டு அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லைனை பாருங்கள், கழுத்தை ஒட்டியே இது போல் நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். கரெக்டாக போடணும், கூடுதலாகவோ குறைவாகவோ போட்டக்கூடாது. கரெக்டாக இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அவுட்லைன் பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அவுட்லைனில் கரெக்டாக ஒரு 2.5 இன்ச்சு, இந்த 2.5 இன்ச்சில் தான் நம்ம சூப்பரான ஒரு பேட்ச் ஒர்க் வந்து பார்க்க போகிறோம். இதை இப்போ பாருங்கள், நம்ம வந்து லைனாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஈஸியாக நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கோல்டு கலர் கிளாத்தில் அகலம் 3 இன்ச்சில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை நேராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணக்கூடாது. இந்த டிசைனுக்கு பார்த்திங்கன்னா நேர் பீஸில் நீளமான கிளாத் வந்து எடுத்துக்கலாம். அகலம் 3 இன்ச்சு வர்ற மாதிரி இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரெட் கலர் கிளாத்தும் அதே மாதிரியே 3 இன்ச் அகலமும் 3 இன்ச் அகலத்தில் இது போல் டபுள் கலரில் நம்ம நேர் பீஸில் நீளமான துணியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை குறுக்க ரெண்டாக மடித்து ஒரு 1/4 இன்ச் பிசிறு விட்டுட்டு இது போல் நேராக நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரியே பாருங்கள், 2 துணியிலையுமே கோல்டு கலரும் ரெட் கலர் 2 துணியிலையுமே குறுக்க மடித்து இந்த மாதிரி நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இதோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச் 3 இன்ச்சில் மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் பாருங்கள், ஃபஸ்ட்டு 3 இன்ச்சாக மார்க் பண்ணி அதுக்கப்புறமா கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது போல் பாருங்கள், டபுள் கலர்லையுமே நம்ம தச்சு ரெடி பண்ணி இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வெட்டிய கேன்வாஸ் பகுதியில் 2.5 இன்ச் அப்படின்னா அதில் பாதி அளவுக்கு 1.25 அந்த பாதி அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். 2.5ல் பாதி பார்த்திங்கன்னா 1.25 1.25 நம்மளுக்கு 2.5 இன்ச் கிடச்சிரும். இந்த மாதிரி சென்ட்ரு பண்ணி கரெக்டாக நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ தச்சு வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு பீஸையுமே பாருங்கள், நம்ம வந்து அழகாக மாற்றி மாற்றி தைக்க போகிறோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா அந்த கேன்வாஸ் தெரியாமல் மேலே ஒரு பீஸ் நேராக வச்சுக்கலாம்.
இப்போ வந்து கழுத்து பகுதியோட ரைட் சைடு கோல்டு கலர் துணி வர்ற மாதிரியும் லெஃப்ட் சைடு ரெட் கலர் துணி வர்ற மாதிரியும் நம்ம தைக்க போகிறோம். ஏன்னா ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரெட் கலரு வந்திருக்கனால ரெட் கலரை லெஃப்ட் சைடு வர்ற மாதிரியும் கோல்டு கலரை நம்ம கையோட ரைட் சைடு வர்ற மாதிரியும் இது போல் மாற்றியே நம்ம வந்து கலர் வைக்கணும் பாருங்கள். இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி இது போல் மாற்றி நம்ம வைக்கணும். மாற்றியே வச்சுட்டு பாருங்கள். நம்ம வந்து தையல் பார்த்திங்கன்னா அந்த கோல்டு கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். இதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு வர்ற மாதிரி இது போல் கோல்டு ரெட்டுன்னு அப்படியே மாற்றியே நம்ம வந்து பொறுமையாகவே தைச்சிட்டே வரணும். இந்த டிசைன் தைக்கிறதுக்கு ரொம்பவே டைம் அதிகமாகவே எடுத்துச்சு. ஏன்னா இது கேன்வாஸில் வச்சு தைக்கிறதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொறுமையாகவே தைக்கணும். கொஞ்சம் கூட அகலமாக போயிட்டாலோ ஒடுக்கமாக போயிட்டாலோ டிசைன் டோட்டலாகவே மாறிடும். இந்த மாதிரி பொறுமையாகவே நம்ம தைச்சிக்கலாம். இடத்துல பாருங்கள் கழுத்தோட சென்ட்ரு பகுதி வரைக்கும் தான் நம்ம வந்து தச்சு எடுத்துக்கணும். ஃபுல்லாக தைக்காமல் இந்த சைடு மேலேருந்து கீழே சென்ட்ரு பகுதி வரைக்கும் தைச்சிட்டோம். அதே மாதிரி அந்த சைடு மேலேருந்து கீழே சென்ட்ரு பகுதி வரைக்கும் தைச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு டிசைன் பார்க்கும்போது அழகாக இருக்கும். கீழே வர பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஷேப் வந்து கொஞ்சம் மாறுற மாதிரியே இருக்கும். அதை சரி பண்ணி அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ ஒன் சைடு நம்ம வந்து தையல் போட்டுட்டோம். இப்போ இந்த சைடுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ நழுவாமல் இருக்கிறதுக்கு இது போல் பின் குத்திக்கலாம். இப்போ இந்த பகுதியை பின்பக்கமாக திருப்பி அந்த கேன்வாஸ் மேலே ஒரு நூல் கேப்பில் நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள் இந்த டிசைன் கீழே வர இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வர்ற மாதிரியே இருக்கும். அந்த இடத்த நம்ம வந்து அழகாக நீட்டாக கிராஸ் வராமல் நம்ம சரி பண்ணி தைக்க முடியும். இது போல் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக தைச்சோம்னா தான் அந்த கீழே அந்த கார்னர் பகுதியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே வர ஷேப் வந்து லைட்டாக கொஞ்சம் மாறுற மாதிரியே இருக்கும். மாறாமல் இருக்க இந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த இடத்துல சென்ட்ரு பகுதியில் நம்ம வந்து ஒரு பீஸை இது போல் ஒத்தையாகவே பார்த்திங்கன்னா நேர் பொசிஷனில் இருக்க மாதிரி நேராகவே நம்ம வந்து தச்சுக்கலாம். இப்போ ஒன் சைடு வந்து அழகாக நீட்டாக நம்ம தச்சு முடிச்சிட்டோம். அந்த சைடுமே பாருங்கள், இதே மாதிரியே நம்ம அந்த சைடுமே தச்சு ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் கிளாத்தை இது போல் நேராக வச்சுட்டு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கழுத்தோட உள் லைன் பார்த்திங்கன்னா கோல்டு கலரும் வெளி லைன் ரெட் கலரும் வர்ற மாதிரி இது போல் மாற்றி மாற்றி நம்ம வச்சுக்கலாம். மாற்றி மாற்றி வைக்கும் பொழுது தான் அதோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சில் வர்ற மாதிரி இது போல் மாற்றி மாற்றி வச்சே நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அடுக்காமல் ஒரு 5 பீஸாக வச்சுட்டு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த கழுத்தோட அவுட்லைன்லேயுமே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அப்படியே பாருங்கள், சென்ட்ரு பகுதியிலருந்தே நம்ம வந்து தச்சு வரலாம். நழுவவே கூடாது. நழுவிடுச்சு அப்படின்னா டிசைன் மாறிடும். கீழே மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிசைன் மாறுற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மட்டும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இது போல் நம்ம தச்சுக்கலாம்.
பகுதியில் அழகாக நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த டிசைன் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. இப்போ இந்த பகுதியை கழுத்து பகுதியில் ஒரு முறை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ப்ளவுஸ் பகுதியை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பேட்ச் ஒர்க் பண்ணினதில் கீழே அந்த ரெட் கலர் வரக்கூடிய இடத்துல கோல்டு கலர் பைப்பிங்கும், கோல்டு கலர் வரக்கூடிய இடத்துல ரெட் கலர் பைப்பிங்கும் மாற்றி மாற்றி நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு பைப்பிங் தைக்கிறதுக்கு நம்ம கிராஸ் பீஸில் கண்டிப்பாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேர் பீஸ் கட் பண்ணக்கூடாது, கிராஸ் பீஸில் தான் நம்ம வந்து கட் பண்ணி தைக்கணும். ஓரத்திலே தையல் போட்டிருந்தோம். அந்த தையல் மேலேயே இந்த கழுத்து பீஸை வச்சு இது போல் பொறுமையாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இந்த பகுதியை பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பிட்டு இந்த மாதிரி பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக ஊட்டி தைச்சிக்கலாம். இந்த இடம் கொஞ்சம் மெல்லிசாக வர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து தடிமனான பகுதி இருக்கனால ஓரளவுக்கு ரொம்ப பட்டையாக உருட்டாமல் உள்பக்கம் எந்த அளவுக்கு பிசுறு இருக்குதோ அந்த அளவு உருட்டுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக வரும். இப்போ தையல் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் துணி இருக்கனால ரெட் கலர் நூல் வந்து நம்ம போட்டுக்கணும். கோல்டு கலர் நூல் வந்து போட்டுறக்கூடாது. இது போல் அழகாக நீட்டாக பொறுமையாக நம்ம வந்து தையல் பள்ளத்துக்குள்ளேயே போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை கழுத்து பகுதியில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். கரெக்டாக வச்சுட்டு பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே 2 கிளாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம்.
முடிச்சிட்டோம் பாருங்கள். லைட்டாக பிசுற இது போல் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுத்தோட உள் லைனில் நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். நம்மளுக்கு கோல்டு கலர் வந்திருக்கனால ரெட் கலர் பைப்பிங் கொடுத்து தான் தைக்க போகிறோம். இப்போ லைனிங் கிளாத்தை மேல் பக்கமாக வச்சுட்டு டிசைன் பகுதியை அடியில் வச்சுட்டு அந்த டிசைன் பகுதிக்கு அடியில் நம்ம கழுத்து பீஸை வச்சு முன்னாடி போட்ட தையல் மேலேயே இது போல் அழகாக நீட்டாக 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம உருட்டி தைச்சிக்கலாம். இப்போ தையல் போடும் பொழுது கோல்டு கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும். நூல் கோர்த்துக்கலாம். துணிக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை வந்து 4 நூல் கோர்த்துட்டு இந்த ஒரு பீஸை மட்டும் பாருங்கள் இது போல் 4ஆக மடித்து இந்த மாதிரி ஓட்டு தையலாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம். அந்த ஓட்டு தையலுமே அழகாக நெருக்கமாக இருந்தால் தான் அந்த இதழோட ஷேப் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். கொஞ்சம் தள்ளி நம்ம போட்டோம் அப்படின்னா இதழ் பார்க்கும்போது நல்லா இருக்காது. ஓட்டு தையல் கொஞ்சம் நெருக்கமாக போடணும். அப்போ தான் இதழோட ஷேப் நம்மளுக்கு அழகாக ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இப்போ எல்லா இதழையுமே கோர்த்ததுக்கு அப்புறமா இது போல் ஒன் சைடில் இருக்கக்கூடிய நூலை நல்லா இழுத்து டைட்டாக பிடிச்சி இழுத்து விட்டேன் அப்படின்னா இந்த எல்லாமே பாருங்கள் அப்படியே அழகாக நீட்டாக சுருங்கிடும். இந்த சைடும் அந்த சைடும் இருக்கக்கூடிய நூலை இது போல் பின்பக்கமாக திருப்பி 3 நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு அந்த நூலை கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி இது போல் அழகாக நீட்டாக ஒவ்வொரு இதழையுமே அழகாக நீட்டாக எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிரும். இதை இப்போ நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கோல்டு கலர் ரோப் எடுத்துருக்கோம் பாருங்கள். இதோட நீளம் 10.5 இன்ச்சுக்கு எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு நீளமும் 4.25 இன்ச்சு அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி மெத்தடில் மடித்து இந்த மாதிரி பாருங்கள் ரோப்போட 2 சைடுமே இது போல் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள் இது 2ஆக மடித்து மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு வர்ற மாதிரி இது போல் நம்ம வந்து குறுக்க ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம்.
இந்த இடத்துல பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ரோப்பை கரெக்டாக வச்சுட்டு ரோப்புக்கு மேலே ஃப்ளவரை வச்சு இது போல் கரெக்டாக நம்ம வந்து ரவுண்டாகவே தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டு முடிச்சிட்டோம். நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நீட்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதோட ப்ரைஸ் பார்க்கலாம். இப்போ ஜாஸ்மின் கிளாத் பார்த்தீங்கன்னா ரெட் கலரும் கோல்டு கலரும் அரை மீட்டர் மொத்தம் 1 மீட்டர் வேணும். அதோட விலை 120 ரூபாய். கேன்வாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம், 40 ரூபாய். ஸ்டோன் 15 ரூபாய். மொத்தம் 165 ரூபாய் வருது. நம்ம 170 சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளவர் தைக்கிறதுக்கு 50 ரூபாய். டிசைனோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 400 ரூபாய். இது ஹெவியான டிசைனுங்கிறனால மொத்தம் 450 ரூபாய் வருது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 870 ரூபாய் வருது. அந்த லைனிங் ப்ளவுஸு தையக்குழியும் சேர்த்தே 870 வருது. நம்ம லெஸ் பண்ணி 850 ரூபாயாக கொடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ.